ட்ரம்ப் இந்தியா மேல 25% வந்து டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க விற்க போகும்போது ₹100 விற்கிற ப்ராடக்ட் வந்து ₹25 எக்ஸ்ட்ரா வந்து விற்க போறாங்க. ஸோ அப்படின்னா 25% டேரிஃப்ன்றது அப்ளிகபிள் ஆக போகுது. இது என்னென்ன செக்மெண்ட்ஸ்க்கு எந்தெந்த இடத்துல வந்து இந்த 25% டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது, ஏற்கனவே சொன்ன இடத்துலலாம் அவர் போட்டுட்டாரா, அண்ட் தென் இது எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து மெயினா அஃபெக்ட் ஆக போகுது, நம்மளோட இந்தியன் பிசினஸ்க்கு என்ன மாதிரியான அஃபெக்ட் வந்து இருக்க போகுது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்க போகுதுன்ற மொத்த டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் வந்து இந்தியா மேல டேரிஃப்ன்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. 25% சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 1 இருந்து எஃபெக்டிவா வரப்போகுது. ஸோ என்னென்ன செக்மெண்ட்ல போட போறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பார்ட்ஸ்க்கு வந்து போட போறாரு. இது ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கான இந்த டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் M&M இந்த மாதிரி கம்பெனி கிடையாது. ஸோ இது வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிக்குலாம் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மதர்சன் கம்பெனியை பத்தி பார்த்துருந்தோம், அண்ட் தென் பாரத் ஃபோர்ஜ் கம்பெனியை பத்தி பார்த்துருந்தோம். அந்த மதர்சன் சுமி அண்ட் தென் பாரத் ஃபோர்ஜ் இந்த கம்பெனி எல்லாமே வந்து ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. இந்த லைட்டிங் அண்ட் தென் அது உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் டேரிஃப் வந்து அப்ளிகபிள் பண்றாரு. ஆட்டோ பார்ட்ஸ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு 25% வந்து டேரிஃப் போட போறாரு. இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இவங்களோட இந்த ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாமே அங்க அனுப்புவாங்கல்ல. ஸோ அங்க ஏதோ கார் பிரச்சனை அப்படின்னா ஆட்டோ பார்ட்ஸ் போய் கடையில போய் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது சைனீஸ் அண்ட் தென் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதோட கம்மியா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து அந்த ஆட்டோ பார்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. இல்லை மெர்சிடிஸ் பென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் மதர்சன் சுமின்ற கம்பெனிக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால இது ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்குது. அண்ட் தென் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. டெக்ஸ்டைல் போது நம்ம துணி எக்ஸ்போர்ட் அண்ட் தென் இந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்கும் தான். ஸோ இங்க வந்து இங்க ரேமண்ட் இருக்காங்க, அண்ட் தென் அரவிந்த் லிமிடெட் இருக்காங்க, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அப்புறம் ஷாயி எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனிஸும் வந்து இங்க அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் தென் லெதர் குட்ஸ்க்கு அடுத்தது போடுறாங்க. ஸோ இங்க வந்து இங்க பெல்ட் அண்ட் தென் இங்க செப்பல்ஸ், இந்த பாட்டா நிறுவனம் அண்ட் தென் டாட்டாவோட டாடா இன்டர்நேஷனல், மிராஸ் இன்டர்நேஷனல், இந்த ரெட் டேப் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறைய லெதர் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. அண்ட் தென் இங்க மெரைன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து போட போறாங்க. இங்க வந்து அவந்தி ஃபீட்ஸ் அண்ட் தென் தேவயானி இன்டர்நேஷனல், வாட்டர் பேஸ் லிமிடெட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக போறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இங்க பேக்கேஜிங் பண்ணி அங்க யூஎஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நண்டு, மீன், எறா அந்த மாதிரி வந்து இந்த ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸா வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் தென் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்க்கு வந்து போட போறாங்க. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னும் போது இங்க ஐடிசி, ஹல்திராம் அண்ட் தென் இங்க அமுல், எம்டிஆர். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இவங்க எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட் தான் வந்து மேக் பண்ணி அங்க கொடுக்குறாங்க. ஜெம்சன் ஜுவல்லரியா பார்க்கும்போது இங்க டாட்டாவோட பிராண்ட் அங்கேயே இருக்கு தனிஷ்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் தென் இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் அங்க இருக்காங்க, பிசி ஜுவல்லர்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி செக்மெண்ட்டுமே அந்த அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே லிஸ்டடான கம்பெனிஸ் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி நிறைய அன்லிஸ்டட் கம்பெனிஸுமே வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. எல்லாருக்குமே இந்த டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ என்னென்ன செக்மெண்ட்ல போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். எந்தெந்த செக்மெண்ட்லாம் அவங்க ஏற்கனவே போடுறேன்னு சொன்னதுலாம் போடல அப்படின்னா, இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு போடுறேன்னு சொன்னாங்க, போடல. அண்ட் தென் இந்த ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் போட போறேன்னு சொன்னாங்க, எல்லாம் போடல. ஏன் அப்படின்னா யூஎஸ்ல இருக்க மக்கள் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ற ட்ரக்ஸ் வந்து நம்மளோட ட்ரக்ஸா தான் இருக்கு, இந்தியன் ட்ரக்ஸா தான் இருக்கு. ஒருவேளை அதை போட்டாங்க அப்படின்னா அவங்க காஸ்ட்லியரா மருந்து கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ அது யூஎஸ் மக்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த ஒரு ரீசனால மேபி போடாம இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த 25% டேரிஃப். ஸோ இதெல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்ஸ் வந்து போட போறாங்க. ஸோ இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நேற்று யூஎஸ் மக்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ₹100 வாங்கினாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ₹125 வாங்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க காஸ்ட்லியரான ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வர மாட்டாங்க. சைனீஸ், வியட்நாம், ஏன்னா இங்க ட்ரெஸ் எல்லாமே வியட்நாம், பங்களாதேஷ்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி போகுது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா யூஎஸ் மக்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை தான் வாங்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்கும். எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குச்சு அப்படின்னா இங்க நிறைய வேலை வாய்ப்பு வந்து போகும். அந்த நீங்க எம்எஸ்எம்இ செக்டர், எஸ்எம்இ செக்டர் எல்லாமே அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா என்ன அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து தரல. ஏன் அப்படின்னா யூஎஸ் இன்னும் இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ஃபார்மிங் அண்ட் தென் இந்த ஜெனட்டிக் மொபிலிட்டி உள்ளயும் யூஎஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்தியா உள்ள வர்றதுக்கு. இந்த ஜெனட்டிக் மொபிலிட்டினா இந்த ஜிஎம்னு சொல்லி வச்சுக்கலாம். இது என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இந்த ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஹைபிரிட் சொரக்கா, ஹைபிரிட் தக்காளி எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும், ஒரிஜினல் சைஸ். பட் ஆனால் அதை ஊசி போட்டு பெருசாக்கி வைப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸே வந்து உள்ள வரதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு டேக் பேக்கும் எடுக்காம இருக்காங்க. ஸோ சிம்பிளான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க அவங்க எல்லாரையும் அவங்க கொடுக்கறது அந்த யூஎஸ் டிமாண்ட் பண்ற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள விட்டாங்க அப்படின்னா டைரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால், தயிர் இந்த மாதிரி விஷயத்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல வந்து இந்த ஏற்கனவே ஃபார்மர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்டர்ல அடி வாங்கும். அண்ட் தென் ஃபார்மிங் உள்ளேயும் வரன்றாங்க. ஸோ அண்ட் தென் இந்த ஜெனட்டிக் மொபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் உள்ளேயும் வரன்றாங்க. ஸோ ஓவராலா ஃபார்மர்ஸுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் யூஎஸோட ட்ரேட் டீல் அண்ட் தென் அவங்களோட நெகோசியேஷன் வந்து இருந்திருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு அப்போஸ் பண்ணாமலே விட்டுட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்தியா மேல இவ்வளவு அளவுக்கான டேரிஃப் போடுறாங்க அப்படின்னா, ரஷ்யா கூட நம்ம வச்சிருக்க ட்ரேட் டீல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கல. ஏன்னா நம்ம நிறைய மிலிட்ரி அண்ட் தென் டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட தான் ட்ரேட் டீல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம மிசைல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இஸ்ரேல் கூட வாங்கிட்டு இருக்கோம். பட் மெயினான ட்ரேட் டீல் வந்து இவங்க கூட தான் நடக்குது. அண்ட் தென் ஆயில் ட்ரேட் டீலா பார்க்கும்போது ரஷ்யா கில் பண்ணிட்டு இருக்கிறதும் நம்ம கண்ட்ரியா இருக்கு. ஸோ நீங்க ரஷ்யாவுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபேவரிசமா இருக்கீங்க. அண்ட் தென் யூஎஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஃபேவரிசம் இல்ல. உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக விற்கிறீங்க, எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க முடியல. ஏன்னா அவங்க ஊரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து டேரிஃப் வந்து அப்ளிகபிள் ஆகி தான் வருது.
ஸோ அதனால தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ டெஸ்லா வரும்போது கூட 100% டேரிஃபோட தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எங்க ஊர்ல ஈஸியா ப்ராடக்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த டேரிஃப் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் டெஸ்டிங் வந்து பண்றாங்க. நீங்க யூஎஸ் கூட வந்து நீங்க ட்ரேட் டீல் வைக்க போறீங்களா இல்ல ரஷ்யா கூட வைக்க போறீங்களா, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, எங்களோட இண்டிபெண்டன்ஸ் நாங்க வந்து உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த 25% டேரிஃப் வந்து இங்க அப்ளிகபிள் கண்டிப்பா ஆக போகுது. இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் அந்த ஃபார்மா ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் போறோம்னு சொன்னது வந்து போடல. ஏன் வந்து திரும்பி இந்தியா வந்து அவங்க மேல டேரிஃப் வந்து அகைன்ஸ்ட் வந்து போடல, அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மாதிரி எதுவும் போடல அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த ஃபார்மர்ஸ் அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள வரணும்னு சொல்லி யூஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து நெகோசியேஷன் பண்ணலாம், அது வேணாம் அப்படின்றதுக்காக தான் சைலண்டா இருக்காங்க. இல்ல அப்படின்னா டேரிஃப் வந்து அப்ளிகபிள் பண்ணிருப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் தென் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு திரும்ப இந்த ட்ரேட் டீல் பத்தி நெகோசியேஷன் வந்து போகுமா, அன்னைக்கு வேணா மாறினாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணாதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதனாலதான் எந்த டேரிஃபும் வந்து நாங்க அப்ளிகபிள் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டேரிஃப் பத்தி ஏன் இவ்வளவு டீட்டெயில் தான் இந்த வீடியோல சொன்னேன் அப்படின்னா இங்க டேரிஃப்ன்றது இம்பாக்ட் ஆகும்போது இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பா இம்பாக்ட் வந்து ஆகும். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகலாம். பட் இது எல்லாமே ஷார்ட் டர்ம் ப்ரெஷர் தான். லாங் டர்ம்ல வந்து சூப்பரா போகும். ட்ரேட் அனலிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே சொல்றது ஒரே விஷயம் தான், இது எல்லாமே ஷார்ட் டர்ம் தான். இந்த ட்ரம்போட பொலிட்டிக்கல் மூவ் தான். இது எல்லாமே லாங் லாஸ்ட் ஆகாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். ஷார்ட் டர்ம் ப்ரெஷரா தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எஃபெக்ட் ஆகும்போது இந்த டீடைல்ஸ்னால தான் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். மெயினா இந்த கம்பெனிஸ்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணல இந்த செக்மெண்ட்ஸ்ல. ஸோ அங்கெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா மேபி இவதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ உடனே நிறைய நியூஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து ஷார்ட்டா வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீலோட நியூஸ் போயிடலாம். டாடா ஸ்டீல் வந்து ப்ராஃபிட் 118% வந்து அப்பா இருக்கு. 2000 கோடி கிட்ட வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 3.89% வந்து குறைச்சிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எக்ஸ்பென்ஸ் விட 3.89% குறைக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரெவன்யூல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. உங்களோட ரெவன்யூஸ் லைட்டா டிராப் ஆயிருக்கு. 54,000 கோடி வந்து பண்ணது இப்போ 53,000 கோடியா தான் இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் ஏறதுக்கான ரீசன் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் இம்பாக்ட் டாடா ஸ்டீல் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அட் எண்ட்ல. பட் இப்பவும் ஓவர் பிரைஸா தான் இருக்கு. 161 வந்து இருக்கு. பி செக் பண்ணும்போது ஒரு 58 57 வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிராப் ஆச்சுன்னா இந்த கம்பெனி உள்ள போறதுக்கான சான்ஸா இருக்கும். அடுத்த நியூஸா நம்ம பார்க்க போறது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியோட Q1 வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதுமே சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட்டும் அப், ரெவன்யூ அப். ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது 32% அப், ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது 26% அப். ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து இருக்கு. மெயினா வந்து எஸ்யூவில வந்து ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1,52,000 வண்டி வந்து வித்திருக்காங்க இந்த எஸ்யூவி செக்மெண்ட்ல மட்டும். டோட்டல் வெஹிக்கிளா பார்க்கும்போது 2,47,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. அண்ட் தென் இங்க எஸ்யூவியோட மார்க்கெட் ஷேரை பார்க்கும்போது 21% இருந்து 27% வந்து அப்பா இருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து எஸ்யூவில வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டாமினன்ஸ் வந்து போயிட்டே இருக்கு இங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்கு. டிராக்டர் சேல்ஸுமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. 1,33,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. டிராக்டர் சேல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிட்டே போறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த டிராக்டர் சேல்ஸ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா டிராக்டர் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்தியாவில் இருக்கிற 100 டிராக்டர்ல 45 டிராக்டர் இவங்கள்தான் தான் இருக்கும். 45% ஆன மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்கு. இங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கிட்ட தான் இருக்கு. டிராக்டர் செக்மெண்ட்ல இவங்க டாப் லீடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஆனா இப்போ ஓவர் பிரைஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. 28 29 தான் இருக்கு பின்றது. பட் இங்க டாடா மோட்டர்ஸ் இது எல்லாமே சிப்பா கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்றேன். அண்ட் தென் இங்க வந்து 2,400 2,500 வரைக்கும் ஏப்ரல் மந்தே கிடைச்சி. ஸோ அந்த டைம்ல எடுத்திருந்தா கூட ஒரு நல்ல ஆஃபரா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது ஓவர் பிரைஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 3.9% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவாகோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால டாடா மோட்டர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அக்விசிஷன் பண்றாங்கன்னா இது நல்லது தானே கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் பண்றது கண்டிப்பா காசு தேவைப்படும். இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா $4.5 பில்லியன் வந்திருக்கு. 37,500 கோடி நம்ம ஊர் வேல்யூஷன் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த கம்பெனி வந்து வாங்குறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவங்களோட பிசினஸ் கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தென் அனலிஸ்ட் சென்டிமெண்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகி இந்த ஷேரை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவாகோன்றது வந்து யூரோப் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்னெல்லாம் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ட்ரக், பஸ்ஸஸ், பவர் ட்ரெயின், ஸ்பெஷாலிட்டி வெஹிக்கிள்ஸ்ல இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் தான் இவாகான்றது. இது வந்து எந்த கம்பெனி கீழே வருது அப்படின்னா எக்ஸான்ன்ற கம்பெனி கீழே வருது. ஸோ எக்ஸான் கம்பெனி கீழே ஒரு பிராண்டான இந்த இவாகா நிறுவனம். ஸோ இதுல வந்து யார் ஸ்டேக் செல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை ஓன் பண்ற அக்னிலி ஃபேமிலி தான் வந்து ஸ்டேக் செல் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே ட்ரேட் டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அபிஷியலா வரல. ஸோ அக்னிலி ஃபேமிலி வந்து ஸ்டேக் செல் பண்றதா இருக்கு, அதை டாடா மோட்டர்ஸ் வாங்குறதா இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரேட் டீலுக்கான அந்த அக்விசிஷன் பிளான் வந்து போயிட்டு இருக்கு. 2008 லாஸ்டா அந்த ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் பண்ணும்போதுக்கு அப்புறம் இதுதான் வந்து பெரிய அக்விசிஷனா இருக்கு டாடா மோட்டர்ஸ்க்கு. பெரிய நிறுவனம் வேற இது. ஸோ ஒருவேளை இந்த ட்ரேட் டீல் சக்சீட் ஆகி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க யூரோப்பியன் மார்க்கெட்ல போர்ட்ஃபோலியோ வந்து என்லார்ஜ் ஆயிடும். ஆப்வியஸ்லி இந்த ட்ரக் அண்ட் பஸ் எல்லாத்துலயும் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட்ல ரொம்ப டாமினன்ஸ் பிளேயரா வந்து ஆயிடுவாங்க. அண்ட் தென் வோல்வோ, டைம்லர், அசோக் லேலண்ட் இவங்கெல்லாம் டைரக்ட் காம்படிஷனா போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பிரசன்ஸோட போவாங்க. ஸோ இங்க என்ன ஃபியர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த ஏற்கனவே இப்பதான் டாடா மோட்டர்ஸ் வந்து இப்பதான் கடன் இல்லாத கம்பெனியா வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க.
மாறிட்டாங்க. ஸோ திரும்ப வந்து இந்த கம்பெனி வாங்கும்போது மேபி உங்ககிட்ட கேஷ் ஃப்ரீ வந்து நிறைய இருக்கலாம் டாடா குரூப் கிட்ட. பட் திரும்ப வந்து இதுல வந்து கேஷ் செக்மெண்ட் போடணும் உள்ள. ஸோ அந்த அமௌண்ட்லாம் போறது கண்டிப்பா மணி தேவைப்படும். ஒருவேளை கடனை எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா திரும்பவும் அங்க வந்து ரிவைவல் ஆகி இப்போ வரைக்கும் வரணும். ஏன்னா 2008 அவங்க வாங்கின கடன் தான் இந்த ஜேகரன் லேண்ட் ரோவருக்கு. ஸோ அப்போ வாங்கின கடன் இந்த 2024, 25 தான் வந்து அந்த டெப்டே வந்து முடிச்சாங்க. ஓவரால் கம்ப்ளீட் நெட் டெட் ஃப்ரீயா வந்து ஆனது சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதை அக்விசிஷன் பண்ணாங்கன்னா இங்கிருந்து இன்னொரு 10-12 வருஷம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த அக்விசிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து அதுல இருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாம் தான் சென்டிமெண்ட் வந்து வீக் ஆயிருக்கு இந்த டாடா மோட்டர்ஸ். அண்ட் தென் இந்த கம்பெனியுமே கமர்ஷியல் வெஹிக்கல், பேசஞ்சர் வெஹிக்கல் தனியாக பிரிச்சுட்டு போற பிளான்லாம் வர இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே இதுல எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இங்க பேசஞ்சர் வெஹிக்கல்ல எல்லாமே ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கல் தான் இவங்களுக்கு வந்து இந்த காசு அதிகமா தேவைப்படுற இடமா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பாக்ட் ஆயிருக்கு. டிசிஎஸ் வந்து 12,000 பேர் வேலையை விட்டு அமிச்சாங்க. நாங்க 20,000 பேர் எடுக்கிறோம், நீங்க எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃபோசிஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. 20,000 பேர் வந்து ஃப்ரெஷ் ஹைரிங் வந்து பண்ண போறாங்க. 2025 பேட்ச் மீட் எல்லாரையும். இந்த ஹைரிங் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா வந்து பார்க்கலாம். ஸோ இங்க ஏஐ டிஸ்ரப்ஷனால இங்க டிசிஎஸ் வந்து 12,000 பேர் வேலையை விட்டு அமிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹெச்சிஎலும் வந்து அனுப்ப போறதா டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து ஏஐக்கான அந்த ஒரு டிஸ்ரப்ஷன் வந்து இருக்கு. இங்க மிட் டெக் அண்ட் தென் சீனியர் ரோல்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஏஐ கூட அடாப்டேஷன் பண்ணல அப்படின்னா வெளியே அமிச்சிடறாங்க. ஸோ புதுசா தான் இந்த 20,000 பேர் வந்து எடுக்க போறாங்க. ஸோ இது யாரும் மிட்டெக் சீனியர் லெவலில் இருக்காங்க யாரும் எடுக்கல. ஏற்கனவே எங்க கம்பெனில இருக்கவங்க எல்லாரும் இந்த மிட்டெக் சீனியர் லெவலில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ்ல அவங்க எல்லாரையும் வந்து ஏஐக்கு ட்ரெயின் பண்ண வச்சிருக்காங்க. 2,75,000 பேர் வந்து ட்ரெயின் பண்ண வச்சிருக்காங்க, அப்ஸ்கிலிங் பண்ண வச்சிருக்காங்க. யாரையும் வந்து ஃபயர் பண்றதுக்கு வந்து அப்ஸ்கிலிங் பண்றதே பெட்டர் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சிஓ சலீல் பரேக் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபயர் பண்றதை விட இவங்க எல்லாரும் அப்ஸ்கிலிங் பண்ணி கொண்டு போறதே மேல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் தென் ஃப்ரெஷ் ஹேரிங் வரதும் இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு மெத்தடா இருக்கும். அதுக்கடுத்து இங்க ஏஐ வந்து எங்களுக்கு பூஸ்ட் அப் தான் தருது. எங்களோட சர்வீசஸ் வந்து இன்னும் ஸ்பீடா வந்து பண்ண முடியுது. 5-15% வந்து இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கும் 20% வந்து இந்த ஃபினாக்கல் சர்வீசஸ்க்கும் எங்களால வந்து ஈஸியா இந்த ஏஐ மூலமா பண்ண முடியுது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து பிளஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் கிளைண்ட்ஸா இருக்க இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் அண்ட் தென் யூரோப் கிளைண்ட்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதிக காசு கொடுத்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சர்வீசஸ் சொல்றேன், இந்த ஐடி கம்பெனிஸ். ஸோ அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது எங்களுக்கு இன்னும் ஸ்பீடா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகணும், இந்த சர்வீஸ் வந்து முடிச்சு கொடுக்கணும். யாரு ஸ்பீடாகவும் சீப்பா முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து அவங்க போறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்றாங்க இங்க இன்ஃபோசிஸ் நிறுவனம். அண்ட் தென் ஹையரிங் வந்து பண்றாங்க. அவங்களுமே வந்து ஏஐ ஃபோக்கஸ்டா தான் வந்து ஹையரிங் வந்து பண்றாங்க. ஏஐ மாடல்ஸ் தான் வந்து அவங்களே வச்சு ட்ரெயின் பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா வந்து இதான் நியூஸா இருக்கு இன்ஃபோசிஸ் அண்ட் தென் டிசிஎஸ்ல. இப்போ இந்த ஷேர் வைஸ் நம்ம வந்து அப்படின்னா வாங்கலாமான்னு சொல்லி நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போயும் என் ஸ்டாண்ட் வந்து மாறல. ப்ரைஸ் வேல்யூவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஜஸ்டிஃபைடாக தான் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வித் அந்த அமௌண்ட்டை விட இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஏஐ அடாப்டேஷன்ஸ் கூடலாம் எப்படி வந்து காம்படிஷன் பண்ண போறாங்க. அந்த யூஎஸ் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்லாம் அதர் பிளேயர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. இந்தியா மட்டும் முன்னாடி டாமினன்ஸ் இருந்தாங்க. இப்போ அதர் கண்ட்ரீஸும் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒருவேளை கிளைண்டே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி இங்க ஐடி கம்பெனியோட ரோலே வந்து தேவையில்லாமல் போகலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது எப்படி இந்த ஏஐ அடாப்டேஷன்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் இந்த ஷேர் சொல்ல என்ட்ரு ஆகலான்னு இருக்கேன். மேபி விப்ரோ மட்டும் நான் நெக்ஸ்ட் மந்த் என்ட்ரான் ஆவேன். ஆனா அப்படின்னா நான் சொல்றேன். ஹுண்டாய் மோட்டார்ஸோட Q1 வந்துருந்துச்சு. ஸோ இந்த Q1ல பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 8% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது 5.5% டவுன் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸா பார்க்கும்போது ஒரு 11% வந்து டிராப் ஆயிருக்கு. எஸ்சிவி செக்மெண்ட்ல இதுல பெரிய பிரஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த எஸ்சிவி செக்மெண்ட் டவுன் ஆன ஒரே ரீசன் இங்க எல்லாத்துக்குமே அந்த அஃபெக்ட் ஆயிருக்கு. இங்க ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாத்துக்குமே எஸ்சிவி இவங்களோட மேஜர் செக்மெண்டான அந்த எஸ்சிவியும் சரி, செடானும் சரி, அண்ட் தென் ஹேட்ச் பேக்ஸும் சரி. ஸோ இது எல்லாமே தான் வந்து பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இங்க தான் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இங்கே எஸ்யூவி செக்மெண்ட்ல இங்கே டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் இங்கே மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலாம் ரொம்ப டீப்பாக எவால்வ் ஆகிட்டே வராங்க. ஸோ இது வந்து ப்ரெஷர் வந்து ஹுண்டாய் கம்பெனிக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், அண்ட் தென் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கு, மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவாக தான் வந்து இந்த Q1 வந்து அமைஞ்சிருக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு. பட் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 21 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து ஆகஸ்ட் 5 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து விழ போகுது. ஸோ இது ஒரு பிளஸ் மூமெண்டா இருக்கும். அண்ட் இன்னொரு பிளஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க மகாராஷ்டிரால டேலிகான் சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வந்து திறக்க போறாங்க. இங்க வந்து புது புது இன்ஜின்ஸ் வந்து தயாரிச்சு அதெல்லாம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண போறாங்க. அண்ட் தென் இங்க இருக்க காசுக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அது ஒரு வேளை சக்சீட் ஆயிடுச்சு, அது ஒரு லாங் ரன் தான். லாங் ரன்ல சக்சீட் ஆச்சு அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் தென் புது புது கார்ஸ்லாம் வந்து இப்போதான் இந்த Q1ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சேல்ஸ் பிக்கப் ஆகுது, டைம் ஆகும். இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. பட் ஓவரால் ரிசல்ட் வந்து நெகட்டிவா இருக்கு. இது எல்லாமே ஃபியூச்சர் நோக்கி பாசிட்டிவா வந்து போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இப்பவும் இந்த கம்பெனி ஓவர் பிரைஸா தான் இருக்கு. ஒரு 28-29 தான் இருக்கு இந்த கம்பெனியோட பியும் வந்து பார்க்கும்போது. பட் இதை விட சிப்பான கம்பெனி எனக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதனால நான் அங்கே போயிடுறேன். இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு நான் உள்ள போகல. NSDLோட IPO லிஸ்டிங் கெயின் நான் சொன்ன மாதிரியே லிஸ்டிங் கெயின் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுவும் வந்து அபிஷியல் கிடையாது. மேபி வந்து மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் NSDL அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது 1.78 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா 1.78 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே தான், இன்னும் இன்னைக்கு இருக்கு அண்ட் தென் நாளைக்கு இருக்கு. ஸோ நாளையோட எண்ட்ல தான் தெரிய வரும் எவ்வளோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஐபி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லெஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகல அப்படின்னா நீங்க ஒரு 3 லாட் 4 லாட் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 4 லாட்டும் கிடைச்சிரும். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக நீங்க 4 லாட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது எதனா 2 கிடைக்கலாம் இல்ல 1 கிடைக்கலாம் அப்படி சொல்லி மாறிடும். இது எல்லாமே ரேண்டமா தானே பிக் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த லாட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் லிஸ்டிங் ஆகும்போது இந்த லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கும். கிரே மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம செக் பண்ணும்போது 135 ரூபா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்கு அப்படின்னா 800 ரூபான்றது ஷேரா வச்சுக்கலாம் அந்த பிரைஸ் பேண்ட்ல. அங்க இருந்து 935 வந்து ஷேர் பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது 17% வந்து லிஸ்டிங் கெயின்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அபிஷியல் நம்பர் கிடையாது. இது வந்து நடந்தாலும் நடக்கலாம், நடக்காட்டியே போகலாம். அப்படிதான் ஆர்டிகலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் என்எஸ்சிஎல் ஐபிஓ வந்து ப்ராஃபிட்டாக தான் போக போகுது. லிஸ்டிங் கெயினுக்காக பார்க்குறவங்களுக்கு யாரெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஓன் பண்ண போறீங்களோ ஸோ அவங்க வந்து மேபி ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது 2 மார்க்கெட் பேர் தான். இதை பற்றி டீட்டெயிலாக நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த என்எஸ்சியோட அப்டேட்டுக்காக சொல்கிறேன். ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் வந்து 1.78 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இதுதான் இன்னைக்கான வீடியோவாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேரும் வந்து பண்ணுங்க. அப்போதான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பாப்பப் வந்து ஆகும். ஸோ அவங்களும் வந்து வீடியோ வந்து பார்ப்பாங்க. புது ஆட்களை நான் சொல்ல வர்றது. ஸோ அப்போதான் என்கேஜ்மெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஷேர்ஸ் வந்து பண்ணி விடுங்க உங்க ஃபேமிலி அண்ட் தென் யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் அண்ட் தென் எக்கனாமி வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாமோ அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டீட்டெயில்டாக தான் இருக்கும் வீடியோ. புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் புரிய வரும் அப்படின்ற அந்த டோன்ல தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்றோம். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.